தற்போதைய செய்தி, சாலை ஓரமாக இருந்த மின் கம்பத்தில் இளைஞரின் கை உரசியதில் மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்திருக்கிறார். மின்சாரம் தாக்கியதும் அது தீப்பிழம்பாக வெடிக்கக்கூடிய அந்த காட்சிகளின் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இப்போ சாலையில இருந்து அந்த மின்சார கம்பியில உரசியதுல இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். எங்க நடந்தது, என்ன விவரம்? அதாவது தாம்பரம் அருகே தனியார் கார் நிறுவனத்தின் ஊழியர் மின்கம்பத்தில் தொங்கிய ஒயர் மீது பட்டு மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுது. அதாவது சென்னை தாம்பரம் அடுத்த செம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் அஸ்வின். இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்தார். இந்த நிலையில் வீட்டின் அருகே உள்ள பேக்கரி கடைக்கு செல்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிலிருந்து சென்ற அவர் பேக்கரி அருகே வாகனத்தை நிறுத்திவிட்டு பேக்கரிக்கு உள்ளே செல்ல முற்பட்ட போது மின்கம்பத்தில் இந்த ஒயரானது தொங்கியிருந்தது. அதில் மின்சாரம் பாய்ந்தது. அதை சரியாக யாரும் கவனிக்காத நிலையில் அந்த அஸ்வின் மீது அந்த மின் ஒயரானது பட்டவுடன் அவர் தூக்கி வீசப்பட்ட அந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக உடனே இதை பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள் உடனே 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவித்தது. தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவரை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்பொழுது அவர் பரிசோதனை செய்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கடந்த 3 நாட்களாக அந்த ஒயரானது தொங்கியபடி இருந்ததாகவும் பலமுறை மின் ஊழியரிடம் புகார் அளித்து எந்த நடவடிக்கை எடுக்காதனால் இந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணைகள் தெரிவித்தது. மேலும் இதே போன்று பல இடத்தில் இந்த தாம்பரம் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மின்கம்பங்கள் பழுதந்திருப்பதாக மின் ஒயர்கள் சரிவர பராமரிப்பு இல்லாமல் நல்ல இந்த விபத்துகள் ஏற்படுது. இது உடனே இதை கண்டறிந்து சரி செய்தால் மட்டுமே இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படாது என்று தெரிவித்துள்ளார். நன்றி சுரேஷ், தற்போதைய விவரங்களுக்காக.